Second subdivision x cube minus 1 x plus 1 x cube plus 1. ஸோ இங்கே கம்மா இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு பாலினாமியல், இது செகண்ட் பாலினாமியல். சரியா? ஸோ அப்போது f of x is equal to x cube minus 1 அப்புறம் x plus 1, g of x is equal to x cube plus 1. ஸோ போன சம்மில் வந்து எல்லாமே என்னென்னா மல்டிப்ளிகேஷன் இது. சரி, அதனால் டக்கு டக்குன்னு போட்டோம். இந்த சம்மில் இங்கே இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு சொன்னால் அடிஷன் சப்ராக்ஷனில் இருக்குது. இதுக்குள்ளே சப்ராக்ஷன் இருக்குது, இங்கே அடிஷனில் இருக்குது, இங்கே அடிஷனில் இருக்குது. சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று காமனாக எடுக்க முடிஞ்சால் எடுக்கணும். அப்படி இல்லாட்டினா ஃபார்முலா அப்ளை பண்ணுறதா அப்ளை பண்ணணும். அப்படி இல்லாட்டினா ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு போடுவோம். என்னது எக்ஸ் கியூப் மைனஸ் 1 அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 1 இது எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ. சரி, எக்ஸ் கியூப் மைனஸ் 1 அப்படிங்கிறது எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப்னு எழுதுட்டா. சரியா? அப்போ இது எப்படி இருக்குது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மாடல் இருக்கா, அந்த ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ அப்போது ஏ கியூப் மைனஸ் பி கியூபை எந்த ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலான்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஏன்னா ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் தனியாக ஃபார்முலா இருக்குது, எல்லாம் குழப்பம். சரி, ஓகே. அப்படி இருந்துச்சு என்ன பண்ணுவோம்? இங்கே ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி போடுவோம்ல. ஸோ அதே மாதிரி எப்படி ஆரம்பிக்கணும்னா ஏ மைனஸ் பி அப்புறம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி போடணுமா? ஸோ இதே மாதிரி நான் இங்கே போட போகிறேன். ஸோ ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. சரியா? இந்த மைனஸை போகும்போது திரும்பி பிங்கிற இடத்துலாம் போடக்கூடாது. இந்த மைனஸ் போல் இங்கே வந்துடுச்சு. ஸோ பிங்கிற இடத்துல ஜஸ்ட் 1 போட்டால் போதும். சரியா? அப்போது என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். சரியா? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஓகே, இது வேண்டாம். சரியா? இதுக்கு மட்டும் தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஸோ அப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 இந்த ப்ளஸ் போட்டோம். எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயருக்கு 1. சரியா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் இது. ஓகே, அதுக்கப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதுறோம்னு வச்சுக்கோ. இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இருக்கா? ஸோ 1 1 கியூப்னு எழுதிக்கலாமா? இதே மாதிரி தான் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபா? ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். அப்போ என்ன வரும்னு சொன்னால் இதே மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி முதல்ல வந்துடணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ மைனஸ் பி முதல்ல வந்துடணும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா ஏ ப்ளஸ் பி முதல்ல வந்துடணும். அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். இங்கே ப்ளஸ் வந்துடும், இங்கே மைனஸ் வந்துடும். ப்ளஸ் பி ஸ்கொயர். சரியா? ஓகே, இப்போ ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. போடுவோமா? ஸோ இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ் ப்ளஸ் 1 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். போட்டாச்சா? ஸோ அப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. சரியா? ஓகே, இப்போ பார்ப்போமா? இப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே வேணால் போட்டுக்கிறேன் நான். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டுப்போம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணி இது வந்துருச்சு. ஜி ஆஃப் எக்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணி இது வந்துருச்சு. சரியா? இப்போ இதுலேருந்து எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டு ஆன்சரையும் பார்க்கணும். சரியா? இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை, போட்டுக்கணும் எக்ஸ் மைனஸ் 1. அப்புறம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை, ஆனால் போட்டுக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. சரியா? சர்க்கிள் பண்ணிடுறேன். ஏன்னா ரிப்பீட் ஆகுதுங்கிறனால சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ 2 தடவை எழுத வேண்டாம், ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது, இங்கே இல்லை, ஆனால் எழுதிடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டாச்சா? ஸோ இதுதான் எல்சிஎம். அடுத்தது ஜிசிடி போடுவோமா? ஸோ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு ஸோ இது ரெண்டுத்தில் எது ரிப்பீட்டாக இருக்கோ அது மட்டும் தான் போடும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் தான் ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ எழுதிடுறேன். சரியா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 வந்துருச்சு, ஜிசிடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வெரிஃபை பண்ணணுமா? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி போடுவோமா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? இதுதானே எக்ஸ் மைனஸ் 1 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர்
plus x plus 1 அப்புறம் x plus 1 சரியா அப்புறம் g of x அதாவது இந்த ஃபேக்டரைஸ் பண்ணி வந்த ஆன்சர் எழுதியிருக்கேன் அப்புறம் g of x என்ன இருக்கும் x plus 1 இங்கே மடக்கி எழுதிக்கிறேன் சரியா இன்டூ g of x என்ன வருது x plus 1 அப்புறம் x ஸ்கொயர் மைனஸ் x plus 1 போட்டாச்சா இட் இஸ் ஈக்குவல் டு LCM என்ன இருக்கு x minus 1 அப்புறம் x ஸ்கொயர் plus x plus 1 அதுக்கப்புறம் x plus 1 அப்புறம் x ஸ்கொயர் மைனஸ் x plus 1 into x plus 1 சரியா இப்போ பாருங்க இங்கே x minus 1 இங்கே x minus 1 இங்கே x ஸ்கொயர் plus x plus 1 இங்கே x ஸ்கொயர் plus x plus 1 இங்கே 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 x ஸ்கொயர் minus x plus 1 இங்கே x ஸ்கொயர் minus x plus 1 சரியா வந்துருச்சா ஸோ அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக வந்துருச்சு முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை படிக்கணும் என்ன வரும் ஸோ x minus 1 அப்புறம் x plus 1 2 டைம்ஸ் இருக்கு அதை எழுதிப்போம் ஸோ x plus 1 ஹோல் ஸ்கொயர் அப்புறம் x ஸ்கொயர் plus x plus 1 into x ஸ்கொயர் minus x plus 1 அதே மாதிரி இங்கே x minus 1 x plus 1 2 டைம்ஸ் இருக்கா ஸோ x plus 1 இங்கே 1 டைம் இருக்குது இங்கே 1 டைம் இருக்குது ஸோ 2 டைம் இருக்குது அப்புறம் x ஸ்கொயர் plus x plus 1 அப்புறம் x ஸ்கொயர் minus x plus 1 சரியா ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வந்துடுச்சா சரியா ஸோ அப்போது therefore f of x into g of x LCM into GC ப்ரூவ் ஆயிடுச்சா ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் ஓகேவா தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இது ஒரு பாலினாமியல் இது ஒரு பாலினாமியல் சரியா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம் அப்புறம் அந்த ரிலேஷனை வெரிஃபை பண்ணணும் சரியா ஸோ அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இது ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணலாம்னா ஃபார்முலா எதுவும் அப்ளை பண்ண முடியாது ஃபேக்டரைசேஷனும் பண்ண முடியாது சரியா ஸோ காமனாக இருந்தால் அதை எடுக்கலாம் அவ்வளோதான் சரியா ஸோ அப்போது எக்ஸ் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்மா ஸோ ரெண்டு டேர்ம்லேயே எக்ஸ் ரிப்பீட்டாக இருக்கா ஸோ இங்கே 2 டைம் இருக்குது 1 டைம் இருக்குது ஸோ 1 டைம் மட்டும் தான் வெளில எடுக்க முடியும் எடுத்தாச்சு அதே மாதிரி இங்கே ஒய் 1 டைம் இருக்குது இங்கே 2 டைம் இருக்குது 1 டைம் தான் வெளில எடுக்க முடியும் ஸோ ஒய் எடுத்தாச்சு எனக்கு என்ன இருக்குது 2 டைம்னா 1 டைம் போயிடுச்சு ஸோ எக்ஸ் இருக்கும் ஒய் போயிடுச்சு ப்ளஸ் இங்கே எக்ஸ் வெளில போயிடுச்சு ஒய் 1 டைம் இருக்குது சரியா அவ்வளோதான் g of x is equal to x square plus xy இங்கே எதுவும் பண்ண முடியாது ஸோ காமனாக என்ன எடுக்கலாம் சரியா இந்த டேர்ம்லேயும் எக்ஸ் எடுக்கலாம் சரியா எக்ஸ் எடுத்துட்டோம்னா இங்கே 2 டைம்ல 1 டைம் போயிடுச்சு ஸோ ப்ளஸ் சரி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் தான் வெளில போயிடுச்சு ஸோ ஒய் ஓகே எல்சிஎம் கண்டுபிடிப்போமா ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்குது எக்ஸ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஸோ ரெண்டு டைமுக்கு ஒரு டைம் எழுதினா போதும் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஸோ ரெண்டு டைமுக்கு ஒரு டைம் எழுதினா போதும் ஸோ அப்போ எக்ஸு ஒய் ஒய் இல்லாட்டினாலும் இங்கே எழுதிடணும் சரியா இங்கே இருக்குது இங்கே இல்லாட்டினாலும் எழுதிடணும் ஸோ அப்போ எக்ஸ் ஒய் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஜிசிடி என்ன வரும் இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கேன்னு அதான் எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டாக இருக்கலாம் அதை மட்டும் எழுதணும் ஸோ அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் சரியா இங்கே ஒய் இங்கே இருக்குது இங்கே இல்லை அதை எழுதக்கூடாது ஓகேவா எழுதியாச்சு அப்புறம் வெரிஃபை பண்ணுவோமா என்ன இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ ஜிசிடி எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிட்டத்தட்ட எல்லாமே இதை பார்த்தாலே தெரியுது இங்கே எக்ஸ் ஒய் இங்கே எக்ஸ் ஒய் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிட்டத்தட்ட இது சேம் ப்ரூவ் ஆயிடுச்சு சரியா ஸோ சிம்பிளிஃபை பண்ணிப்போம் அப்போது இங்கே இருக்குது இங்கே மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் இங்கே 1 டைம் இருக்குது 2 டைம் இருக்குது ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் போட்டுப்போம் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே 1 டைம் இங்கே 1 டைம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் 2 போட்டாச்சா அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இங்கே 1 டைம் இங்கே 1 டைம் இருக்குது ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் ஒய் அப்புறம் இங்கே 1 டைம் இங்கே 1 டைம் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்
ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சேமாக வந்துச்சா. ஸோ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. சரியா? வெரிஃபை ஆயிடுச்சா?